அப்புறமா என்னமோ டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த இலை வந்து இப்படி ரவுண்டா இருக்குல்ல, வந்துருச்சு. அந்த செடி நான் இப்ப காமிச்சல, அதுல என்ன இருக்குன்னா புஜ்ஜி. நான் குடிச்சா மட்டும் அப்படியே வேகமா. ஃபேவரட் சப்பாத்தினாலே மோஸ்ட்லி வந்து இந்த கிரேவி தான் இருக்கும். பப்பு கால் வலிக்குதா? என்ன பார்த்தா உங்களுக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ற மாதிரியா இருக்கு. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு எங்களோட ஈவினிங் டு நைட் vlog தான் பார்க்க போறோம். ஸோ அப்படியே வாங்க எங்களோட ஈவினிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? என்னோட யூடியூப் ஒர்க் எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பப்பு மத்தியானம் தூங்குற டைம், அவனோட நேப் டைமில் தான் நான் இந்த எல்லா வேலையுமே செய்வேன். பட் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் தூங்கி எழுந்திருக்கும் போது பயங்கரமாக அழுதுட்டு அடம் பண்ணிட்டு அப்படிதான் எழுந்திரிச்சான். எதுவும் கனவா என்னன்னு தெரியல, பயங்கரமாக அடம் பண்ணிட்டு இருந்தான். நானும் ரொம்ப நேரமாக வந்து சமாதானம்லாம் ட்ரை பண்ணேன். பட் அவன் வந்து ஒன்றுமே கேட்கவே இல்லை. நல்ல வேலை, தேங்க் காட் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் அப்படின்றனால அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக அவனை வெளியில் தூக்கிட்டு போயிட்டாங்க. மீன்வைல் வந்து நான் என்னோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸாக வந்து நான் இதே இடத்துல இப்படியே உட்காந்துட்டு இந்த ஒர்க் எல்லாமே பண்ணியிருப்பேன். ஸோ எழுந்திருக்கவே முடியாது உடனே, அவ்வளோ டயர்டாக இருக்கும். எழுந்திரிச்சு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாச்சும் நெக்ஸ்ட் வேலையை செய்ய முடியும். ஏன்னா இங்கேயே உட்காந்துருக்கேனா ரொம்ப நேரமாக, டக்குன்னு எழுந்திரிச்சு போயெல்லாம் நெக்ஸ்ட் வேலை வந்து செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, நான் அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் பப்புவை பார்க்கணும். ஒரு 2-3 பேர் கமெண்ட்ஸ்ல வந்து, அக்கா உங்களோட ஸ்கின் கேர் சொல்லுங்க, ஸ்கின் கேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு ஸ்கின் கேர்லாம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பண்ற ஒரே ஒரு ஸ்கின் கேர் வந்து என் ஃபேஸை வாஷ் பண்றது தான். வேற எந்த ஒரு ஸ்கின் கேரும் நான் பண்றது இல்லை. அதுவும் வந்து இதுதான். இது காட்டலாமான்னு வேற எனக்கு தெரியல. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ், ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ், இதை தான் நான் வந்து பல வருஷமாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து, கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் அப்படின்லாம் ஏதாச்சும் வாங்குவோம்ல டீனேஜில், ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும் போது நான் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் நான் இது ஒன்று தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் வந்து ஏதாச்சும் இதில் ஃபோன்லலாம் பார்த்துட்டு, மொபைலில் சோஷியல் மீடியாலெலாம் பார்த்துட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன், இந்த சீரம் அந்த சீரம் மாய்ஸ்சரைசர் அது இதுன்னு. பட் ஒன்று கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நிஜமாக சொல்கிறேன், ஒன்று கூட எனக்கு ஒர்க் அவுட் ஆனதில்லை. காஸ்ட்லி க்ரீம்ஸ்லேருந்து சும்மா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற ரேஞ்சிலேருந்து எதுவுமே எனக்கு செட் ஆகாது. ஏதாச்சும் நான் போட்டேனாலே நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து உடனே ஒரு பிம்பிள் வந்துடும், இல்லை ஃபேஸே வந்து டல்லாகிடும், ஏதாச்சும் ஒரு பேடான ஒரு ரியாக்ஷன் வந்துடும். ஸோ அதனால் நான் எந்த ஸ்கின் கேரும் யூஸ் பண்ணலை. நிறைய பேர் வந்து ஒரு 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸ்கின் கேர் சொல்லுங்கள் அப்படின்னு. நிஜமாக நான் எந்த ஸ்கின் கேரும் பண்ணலை. இது ஒன்று தான் நான் பண்ணுற ஸ்கின் கேர். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு வாஷ் பண்ணிடுவேன்னா, அதுக்கப்புறம் இதை வச்சு மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுவேன். இதுவும் வந்து நான் டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே ஞாபகம் வச்சு இவ்வளோ ஸ்டெப் ஆஃப் ஸ்கின் கேர் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. இது வந்து எனக்கு தோணுச்சுன்னா போடுவேன், எனக்கு தோணலைன்னா போட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான், டெய்லி யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. பட் இது வந்து நான் டெய்லி ட்வைஸ், ஸோ 2 வாட்டி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், மார்னிங் ஈவினிங். ஸோ அப்போ மட்டும் இது யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். நிஜமாக நான் வேறு எந்த ஸ்கின் கேரும் யூஸ் பண்ணல. மேக்கப் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, மேக்கப்லாம் நான் அதிகபட்சம் என்னோட மேக்கப்பை லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, பர்ஃப்யூமு, இது 3 தான். நான் என் ஸ்கின்னுலேருந்து வேறு எதுவுமே போட்டதில்லை. அது ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லை மேக்கப்பாக இருக்கட்டும், வேறு எதுவுமே நான் போட்டதில்லை. ஸோ எனக்கு இதை பற்றி 0 நாலேஜுன்னு தான் சொல்லணும். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதும் இல்லை, எனக்கு சேரவும் சேராது, எனக்கு செட் ஆகாது.
ஸோ அதனால இது 2 தான் ப்ராடக்ட். என்னோட ஸ்கின் கேர் கேட்டவங்களுக்காக சொல்லியாச்சு. என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே வந்து பெரிய மேக்கப் ஸ்கின் கேர்லேயே வந்து ஐலைனர், லிப்ஸ்டிக் இந்த மாதிரி விஷயம்தான் வரும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் கூட எத்தனை பேர் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இப்போல்லாம் எல்லாருக்குமே வந்து மேக்கப் நாலேஜ் இருக்குது, எல்லாருமே வந்து ஸ்கின் கேர் பண்ணுறாங்க. பட் நான் இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணதில்லை, எனக்கு ஒத்துக்காது நான் ட்ரை பண்ணாலும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்ல வேணாமா? சரி சைக்கிள் ஓட்ட போகலாமா? அவன் இன்னும் சரியாகவே இல்லை, இன்னும் அதே மூடில் தான் இருக்கான். எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல அவன் சரியாகிறதுக்கு. இப்போ ஆல்ரெடி 2 hours மேலே ஆயிடுச்சு, பட் இன்னும் மூடு சரியாகலை. சரி வாங்க சைக்கிள் ஓட்ட போகலாம். ஸோ எப்பவும் போல் ஈவினிங் ஆனால் சைக்கிள் ஓட்ட போகணும். ஸோ சைக்கிள் ஓட்ட போகலாம் அப்படின்னு சொன்னப்புறம் தான் கொஞ்சமாச்சும் சிரிக்கிறான். இது வரைக்கும் சிரிக்கவே இல்லை, லைட்டாக அழுதுகிட்டே சிரிங்கிட்டே இருந்தான். நானும் அவனை சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், செஞ்சு பார்த்தேன், சிரிப்பே வரல. வேணும்னே மூஞ்சி வந்து அப்படியே உருன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சதும் அவனை கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஜாலி மூடுக்கு போயிட்டான். போலாம் போ. மாமி மாமிங்க அதை உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? மாமி அம்மா தான் சொல்லணும். போ. பப்பு வந்து இப்போல்லாம் என்னை மாமி மாமி அப்படின்னு சொல்கிறது, இது எங்கே கற்றுக்கிறான்னு தெரியல. டிவியில் இந்த இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ், இங்கிலீஷ் ரைம்ஸ்லாம் வருதுல்ல, அதை பார்த்துட்டு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் சொல்லி பார்த்துட்டேன், அம்மா தான் சொல்லணும், மாமி சொல்லக்கூடாது அப்படின்னு. கேட்கவே மாட்டேங்கிறான். சொல்ல முடியாது அப்படின்றான், மாமின்னு தான் சொல்லுவேன் அப்படின்றான். பப்பு கால் வலிக்குதா? என்ன வேகமா போறது இல்லையா? சரி வா, கால் வலிக்குதா வேகமா போனதுனால? சரி வேணாம், போதும் முடி, சைக்கிள் போதும். ஃபாஸ்ட்டாக போகாத அப்படின்னு நான் சொன்னால் கூட கேட்கறது இல்லை. அப்போ தான் வேகமாக போகிறது, நான் பிடிச்சிருக்க தைரியத்துலேயே. அதுக்கப்புறம் போயிட்டு கால் வலிக்குது அப்படின்ட்டு உட்காந்துட்டான் ரோட்லேயே, நடு ரோட்டில் உட்காந்துட்டான். எனக்கு சைக்கிள் வேணாம், எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு. சரி ஓகே உங்கள் அப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பா வந்து அங்கே கார் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியில். ஸோ அப்படியே அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டான். பப்புக்கு வந்து கார்னா ரொம்ப பிடிக்கும். உள்ளே போயிட்டான் அப்படின்னா வரவே மாட்டான். ஸோ அதனால இப்போ அவங்க அப்பா கூட உட்கார விட்டுட்டு நான் வந்து என்னோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். புஜ்ஜி என்ன சத்தம்? புஜ்ஜி கோவப்படுதான், சவுண்ட் வச்சே கண்டுபிடிச்சோம் புஜ்ஜி கோவப்படுதுன்னு. பப்பு வந்து தீனாட்டை விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா உள்ளே வந்து பார்த்ததா தெரியுது, ஹால் ஃபுல்லாக வந்து அப்படியே மெஸ் பண்ணி வச்சுட்டு தான் வெளியில் போயிருந்தான். ஸோ பில்லோ அது இதுன்னு டாய்ஸ் எல்லாமே கீழே கிடந்துச்சு. அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க முடியும்.
நான் வந்து யூசுவலாக பப்பு ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே என்னோட எடிட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து அவன் சீக்கிரமாக ஏஞ்சிட்டானா, அதனால நான் ரெஸ்ட்டே இல்லாமல் டக்கு டக்குன்னு நெக்ஸ்ட் வேலைக்கு போன மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து உட்காந்துட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி அலோன் டைமே வந்து எனக்கு எப்போவாச்சும் தான் கிடைக்குமா, யாராச்சும் பார்த்துக்கிறேன் பப்பு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கப்போ மட்டும்தான் இந்த மாதிரி நான் தனியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது. நான் வந்து மொபைல் பார்க்குறதா, ஸ்க்ரோல் பண்ணுறதா, இல்லை டிவி பார்க்குறதா, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு வந்து ஐடியா இருக்காது. அதனால ரெண்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிவியும் ஆன் பண்ணிவிட்டேன், மொபைலும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணிட்டு இருந்தேன். இது ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. பட் அவன் அவன் வந்து நான் இப்போ தனியாக இருக்கிறதே வந்து கொஞ்ச நேரம் தான். ஸோ இதில் எவ்வளோ வேலை என்னால் செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை செய்யலாம் அப்படின்னு தான் டிவியில் வந்து ஏதாவது ஒரு ட்ராமா ஆன் பண்ணிவிட்டு மொபைல்லையும் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒரே டைமில் வந்து பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் அதில் நான் பண்ணுறது அப்படின்னா, பப்புக்கு வந்து சைக்கிள் ஓட்ட கூட்டிகிட்டு போகிறது. ஸோ அது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சா, நடுவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செகண்ட் விஷயம் நான் பண்ணுறது வந்து பிளான்ட்ஸுக்கெலாம் தண்ணி விடுறது. அதனால இன்றைக்கி அதையும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. பட் இன்றைக்கி பிளான்ட்ஸுக்கு தண்ணி விடும் போதே கொஞ்சம் லேட்டான மாதிரி ஆயிடுச்சு. அந்த செடி நான் இப்போ காமிச்சல, அதில் என்ன இருக்குன்னா, அதில் வந்து ஒரு குட்டி பேர்ட் வந்து கூடு கட்டிகிட்டு இருக்கு, நெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து கொண்டு வந்து ஒரு குச்சி அது மாதிரிலாம் கொண்டு வந்து அதில் வந்து வச்சிட்ருக்கு. இன்னும் முட்டைலாம் வைக்கல. பட் ஸ்டில் நான் வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பேன், அதில் முட்டை இருக்கா, வச்சிருச்சான்னு. பட் இப்போ தான் போய் பறந்து கொண்டு வந்து வச்சிட்ருக்கு. அதனால தான் நான் வந்து தண்ணி விடும்போது கூட பொறுமையாக விட்டுட்டு இருந்தேன் செடிக்கு. நான் ஒரு நாள் தெரியாமல் எப்பவும் தண்ணி விடுற மாதிரி சம்மர் டைம் இல்லை, அதனால இலை மேலெல்லாம் வந்து தண்ணி விடுவேன். ஏன்னா இலையெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும், தண்ணி விட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும்னு சொல்லி இலை மேலெலாம் தண்ணி விடுவேன். அப்போ தெரியாமல் நான் வந்து அந்த இலை மேலேயும் தண்ணி விட்டுட்டேன். அப்புறமா என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த இலை வந்து இப்படி ரவுண்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓகே அது ஏதோ நெஸ்ட்டு கட்டுது போல் அப்படின்னு. எனக்கு ஒரே கவலையாக போச்சு. நான் வந்து அதில் தண்ணி விட்டுட்டேன் அப்படின்னு நான் தெரியாமல் தான் பண்ணேன். ஸோ அதுலேருந்து இப்போலாம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுறது. அது அன்றைக்கி நான் தண்ணி விடும்போது கூட ஒன்றும் ஆகலை. பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு, நம்ம அது மேலே தண்ணி காட்டிட்டோம் அப்படின்னு. அதனால இப்போலாம் வந்து பார்த்து பத்திரமா ரூட்டில் மட்டும் தண்ணி விடுறது. அது வந்து எக்கு எப்போ வைக்கும், இல்லை அது குட்டி எப்போ வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஈகராக வந்து பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கும் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த பேர்ட் வந்து என்னன்னு தெரியல, இங்கிலீஷில் வந்து ஹம்மிங் பேர்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குட்டியாக இருக்கும், அதோட மூக்கு மட்டும் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் மேபி நான் சொல்லுங்கள் நீங்கள். ஹம்மிங் பேர்டுக்கு தமிழில் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதோட கூடு தான் அது. ஸோ அது வந்து டெய்லி கொண்டு வந்து எதையோ ஒன்று வந்து வச்சுட்டு அதை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ, நான் தண்ணி விட்டேன்னு சொன்னல, அப்போ பார்க்குறப்பெல்லாம் சும்மா ஒரு ஷேப் மட்டும்தான் பண்ணியிருந்துச்சு இலையில. இப்போலாம் வந்து ரவுண்டாக ஏதோ வந்து அந்த நெஸ்ட் ஷேப்பே வந்து வந்துருச்சு. அது பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து இவ்வளோ கிட்ட இருந்து பார்த்ததே இல்லை. ஸோ என்னோட பாட்டில் வந்து எதுக்காக அது கூடு கட்டுச்சு அப்படின்னு தெரியல. மரத்தில் இல்லை கொஞ்சம் டாலாக இருக்கிற பிளான்ட்ஸில் தானே மோஸ்ட்லி வந்து கூடலாம் பார்ப்போம். நான் வந்து இது சும்மா அந்த பாட்டில் தான் வச்சுருக்கேன் அந்த பிளான்ட்டு. பட் ஸ்டில் அதில் வந்து கூடு கட்டுது. அண்ட் அன்றைக்கி வேறு பாம்பு வேறு வந்துச்சா இங்கே. நீங்கள் அந்த விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு அது வேறு பயம், இங்கே வந்து கூடு கட்டுதே பாவம், பாம்பு ஏதோ அந்த முட்டை எதுவும் பண்ணிடுமா அப்படிலாம் நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டே இருந்தேன். பட் ஸ்டில் ஐ ஹோப் அது வந்து நல்லபடியாக அது வந்து குட்டி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். அவனுக்கு
உரிச்சு தருவேன்னு நினைச்சேன். போக்லாம் நானும் உரிச்சு தருவேன் அப்போ. இன்னைக்கு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் தான் செய்ய போறேன். இந்த சன்னா மசாலா வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட். சப்பாத்தினாலே மோஸ்ட்லி வந்து இந்த கிரேவி தான் இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிடுவோம்ல, சேம் எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட்ல இருக்கும். நம்ம யூசுவலா வீட்ல செய்யறது வந்து இந்த டேஸ்ட்ல இருக்காது. நான் நெறைய யூடியூப்ல நெறைய ரெசிபிலாம் வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலி கண்டுபிடிச்சது தான் இது. ஸோ இப்போலாம் வந்து எப்போலாம் சப்பாத்தி செய்றேன், பூரி செய்றேனோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த கிரேவி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி. பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே ஆகாது. ஸோ இப்போ ரெசிபி பார்க்கலாமா? ஸோ இதுக்கு வந்து 2 ஆனியன், 3 டொமேட்டோ வந்து எடுத்திருக்கேன். இந்த ஆனியனை வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கணும். அண்ட் டொமேட்டோவை வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட்டா வந்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த ஒயிட் சன்னாவை வந்து நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ணியிருக்கேன் ப்ரெஷர் குக்கில். அது வந்து எந்த அளவுக்கு பாயில் ஆகிருக்கணும்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வந்து இதாகணும், ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கோங்க. இது முன்னாடி நாள் நைட்டே வந்து கண்டிப்பாக வந்து சோக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ வந்து ப்ரெஷர் குக் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். அந்த அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் வந்து வராது. அதனால அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ் ஆச்சும் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாயில் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் இல்லைனா பட்டர், இது 2ல் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். பட் நான் வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயிலில் வந்து பே லீஃப், அந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடணும். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டே ஆகணும். ப்ரௌன் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அந்த அந்த கிளாசி ஃபினிஷ் வரும்ல, அது வரைக்கும் வந்து நல்லா சாட்டே ஆகணும். ஆனியன் வந்து லைட்டாக சாட்டே ஆனதுக்கப்புறமா இதில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட்டு, அதுக்கப்புறமா மசாலா வந்து நான் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் எல்லோ கலர் மாதிரி வந்துடும் கிரேவி. பட் ரெஸ்டாரண்ட்லலாம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தானே இருக்கும். மேபி அவங்க வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். பட் நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த கலர் வந்துடும். ஸோ டொமேட்டோ பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா சால்ட் போட்டுட்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த சன்னாவை வந்து அந்த வாட்டரோடவே சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக சன்னா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை வந்து நம்ம கிரேவியில் ஆட் பண்ணணும். அப்போ தான் கிரேவி வந்து திக் ஆகும். இது கூட நீங்கள் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வெறும் சன்னா மட்டும்தான் கிரைண்ட் பண்ணி போடுறேன். ஸோ இதை ஆட் பண்ணால் தான் கிரேவி வந்து திக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சர்க்கரை. ஸோ சுகர் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் நமக்கு காரம், ஸ்வீட்டு 2 கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் கிரேவிஸ்லாம் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் வரணும்னா கண்டிப்பாக வந்து சுகர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் அந்த கிரேவி வந்து திக் ஆகிறதுக்கு விட்டீங்க அப்படின்னாலே பர்ஃபெக்டாக வந்து கிரேவி ரெடி ஆயிரும். நீங்கள் வேணும்னா கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ கிரேவி வந்து கொஞ்சம் நேரம் பாயில் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா நல்லாவே வந்து திக்காயிரும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணோம்ல, அதனால நல்லா திக்காயிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து இந்த கிரேவி எல்லாருக்குமே ஃபேவரெட். பப்புக்கு கூட ஃபேவரெட். அவனுமே வந்து சப்பாத்தி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அந்தளவுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். எனக்குமே வந்து ஃபேவரெட்டான ரெசிபி தான். ஸோ இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அட் த சேம் டைம் டேஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக இருக்கும்.
ஃபைனலி பப்பு வந்து ஜாலி மோடுக்கு போயிட்டான். ரொம்ப நேரம் ஆச்சு அவன் வந்து நார்மலா ஆகுறதுக்கே. ரொம்ப அழுதுட்டே இருந்தான். இப்படிதான் வந்து கிட்ஸ்லாம் வந்து சடனா எப்போ அழுவாங்க, எப்போ சிரிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ நமக்குமே தெரியாது. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவ்ளோ அடம் பண்ணிட்டு, அழுதுட்டு அப்படி இருந்தான் கிராங்கியா. நம்ம என்ன சமாதானம் பண்ணாலும் சமாதானமே ஆகல. பட் ஃபைனலி இப்போ வந்து ஜாலி மோடுக்கு போயிட்டான். அதுவும் டின்னர் சாப்பிடும் போதெல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு அவ்ளோ ஜாலியா வந்து சுத்திட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான் எங்களோட இந்த ஈவினிங் வந்து இப்படிதான் போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.